அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் தோன்றக்கூடியதாக இருக்குது. இந்த சூரிய கிரகணம் யாரெல்லாம் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, சூரிய கிரகணத்தன்னைக்கு என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் தோன்றுமா, அதனோட டைம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டோட தொடக்கத்தில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்போவுமே வரக்கூடியதாக இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்பொழுது குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவதை தாங்க நம்ம சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். இந்தியாவில் எங்கே தோன்றக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா அனைத்துமே அமாவாசை நாட்களில் தாங்க வரக்கூடியதாக இருக்கும். அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் இடையில் சூரியனுக்கும் நடுவில் இருக்கும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. சூரியனிலிருந்து வரும் ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதி அளவிலோ மறைந்தது போல தெரிகிறது தாங்க சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்குங்க. இது மாசி அமாவாசை தினத்தன்று வரக்கூடியதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த சூரிய கிரகமானது இந்திய நேரலைப்படி மாலை நேரத்தில் தொடங்குகிறதாக கூறப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 3:26 அளவில் சூரிய கிரகணம் தொடங்க போதுங்க. பிப்ரவரி 17 அன்று 7:57 மாலை இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிறைவடைய உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இரவில் நடக்கும் சூரிய கிரகணத்தை நம்மளால் யாராலும் பார்க்க முடியாது. இந்த ஆண்டு நடக்கும் சூரிய கிரகணம் இரவில் நடக்க உள்ளதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள், அமெரிக்கா, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மொரீசியஸ், ஃபிஜி உள்ளிட்ட சில பகுதிகளில் மட்டும் இந்த சூரிய கிரகணம் தெரியக்கூடியதாக இருக்குது. இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் போது சூரிய ஒளி சந்திரனால் பகுதி அல்லது முழுமையாக மறைக்கப்படுவதால் பகல் நேரத்தில் மாலை நேரம் போன்று வெளிச்சம் குறைந்து காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வெளிவரும் ஒளி கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்து உள்ளதாக கூறப்படுது. எனவே பாதுகாப்பு உபகரணங்களை இன்றி சூரிய கிரகணத்தை நேரடியாக நம்ம பார்க்கக்கூடாது. தேவையில்லாமல் வெளியே செல்வதையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும் வாரமாக இருக்குது. ராசியில் உள்ள ஜென்ம குரு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வெகு விரைவில் வக்கிர நிவர்த்தி அடைய போகிறாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேச்சாற்றல், லாபம் சம்பாதிக்க நீங்கள் முயல்வீர்கள். பற்றாக்குறை பட்ஜெட் உபரி பட்ஜெட்டாக மாறக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உறவினர் பகை உங்களுக்கு அகலுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலை உங்களுக்கு மாறும். பெரிய மனிதர்களின் ஆதரவோடு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பணிபுரிபவர்களின் தனித்திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்குது. பணி உங்களுக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக கூடியதாக இருக்குங்க. சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விருப்ப திருமணம் நடைபெறக்கூடியதாக இருக்குங்க. பெண்களின் முயற்சிக்கு கணவனின் ஆதரவும் உதவியும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. திருமண தடை அகலுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவே இருக்குது. வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு
பூர்வீகம் வந்து செல்வதில் நிலவிய தடை தாமதம் அனைத்துமே அகலக்கூடியதாக இருக்குங்க. தினமும் சிவபுராணம் படிக்க தொல்லைகள் மனக்கவலைகள் உங்களுக்கு விலகுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களோட வழிபாடு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. மிருகசீரிடம் 3 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பீர்கள். அதனால் தொழில் வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடியதாக இருக்குங்க. உழைப்பு அதிகரித்தாலும் எண்ணம் நிறைவேறக்கூடியதாக இருக்குங்க. ஞாயிறு அன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. திருவாதிரை பார்த்தீங்கன்னா ராகு பகவானால் வாய்ப்பு தேர்விடக்கூடியதாக இருக்குது. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. இழுபறியாக இருந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பார்கள். ஞாயிறு திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவது மிக மிக நல்லது. புனர்பூசம் 1 2 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது சனி ராகு சுக்கிரன் என உங்களுக்கு யோகத்தை அனைவருமே உண்டாக்குவார்கள். வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை உயரக்கூடியதாக இருக்குங்க. திங்கள் செவ்வாய் கிழமைகளில் அனைத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லப்போனால் 3ஆம் இடத்து கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்காரு. அதனால் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்குவார். பாக்யஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இருப்பதால் 9ஆம் இடம் பலம் பெறுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையும் அதற்கு இருக்குதுங்க. எனவே கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்குங்க. பொருளாதார சிரமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு சிரமமின்றி நடக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. திருமணத்திற்காக வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல வரனாகவே அமையக்கூடியதாக இருக்குது. கவனமாக விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உடல்நிலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பயணங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது. 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். எனவே அதிக முயற்சியும் கவனமும் உங்களுக்கு தேவைப்படுங்க. மனதை லேசாக வைத்து கொள்ளவும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 15/2/2026 காலை 12:43 முதல் 17/2/2026 காலை 9:06 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. பேச்சில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கவனமாக இருந்துக்கோங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகான்கள் தரிசனம் மகத்தான திருப்பங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மேன்மையான பலன்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் போராட்டமான நிலை உண்டாகும். சில இடங்களில் சவாலுடன் உழைக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. பிள்ளைகளால் நல்ல பெயர் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான முடிவே கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றமான லாபமே ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பண விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டுங்க. கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் பெற்று ஒரு நல்ல வருமானம் பெறுவீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் புதிய முதலீடுகளில் மிக துணிச்சலுடன் நீங்கள் இறங்கலாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் கலந்த பலன்களையே உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க. குரு 1 இருப்பதால் வேலை இடத்தில் பணி சுமை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வியாபார விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க.
பண விஷயத்தில் மிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும்.